ஒருங்கிணைப்பாளர் மாவட்ட தலைவர் கலைஞர் அவர்களே, என்னோடு கூட்டு பொறுப்பை ஏற்றிருக்கிற பாஸ்கர் அவர்களே, இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கிற ரபிக் அபோத் அவர்களே, திருமால் அவர்களே, கமிஷன் அவர்களே, இறுதியாக சிறப்புரை இருக்கிற ஆர் வைரவேல் மாநில செயலாளர் தமிழ்நாடு அரசியல் ஒன்றியம் சென்னையில் வருகிறது இருக்கிற அலுவலர் பெருமக்களே, எஸ்மா சரவணன் அவர்களே, வாழ்த்துறை வழங்கியிருக்கிற பல்வேறு சங்கங்களை சார்ந்த பொறுப்பாளர் பெருமக்களே, இந்த திரளாக கூடியிருக்கிற சத்துணவு பணியாளருடைய சங்கத்தினுடைய ஒன்றிய அமைப்புடைய பொறுப்பாளர் பெருமக்களே, மகளிர் பொறுப்பாளர் பெருமக்களே, எங்களை விட அதிகமா இருக்கிறது பெண்கள் தான். போராட்டம் எப்பொழுது வெற்றியடையும் சொன்னா, பெண்கள் எப்பொழுது அதிகமாக இருக்கிறார்களோ அந்த போராட்டம் கட்டாயம் வெற்றியடையும் ஆண்களை விட. இது உண்மைதானே? கவனிக்கிறீங்களே, சந்தோஷம். இந்த அரசு நல்ல நம்ப வச்சு கழுத்தறுத்தாங்க. ஒருத்தவங்க கொடுக்க மாட்டேன்னு போனா, ரெண்டாவது விஷயம், வா நான் இருக்கிறேன், வா நான் இருக்கிறேன் அப்படின்னு கிட்ட கற்க வச்சு கழுத்து இருக்கிற மாதிரி அறுத்து விட்டாங்க. 4 ஆண்டு காலமாக ஒரே ஒரு கோரிக்கை கூட நிறைவேற்றாத மிகப்பெரிய திராவிட மாடல் அரசு வாழ்க வாழ்க வாழ்கவே. வேற வழி இல்லை நம்மளுக்கு. கத்தி 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 4 ஆண்டு காலம் தொடர்ந்து இந்த கோரிக்கை வைத்து போராடி கொண்டே இருக்கிறோம். பேச்சுவார்த்தை அடிப்படையில் எல்லாத்தையும் கூப்பிடுறான். ஒரு சமீபத்தில் பேச்சுவார்த்தை கூட்டாம பாருங்க, மாநாடு மாதிரி கூட்டத்தை கூட்டியாச்சு. எல்லா சங்க பொறுப்பாக வாங்கப்பா எல்லாம் நம்மளால கூப்பிட்டோன்னே நம்மளையும் பேச்சுவார்த்தை கூப்பிடுறாங்க அப்படின்னு ஜெகஜோதியா போய் உட்கார்ந்தான். இதை கோரிக்கை நிறைவேறும், போராட்டம் ரத்து பண்ணிடலாம், சிபிசிடி ரத்து, இந்த சத்துணவு பணியாளருடைய ஊதியம் எல்லாம் உயர்ந்துடும், காலமுறை கொண்டு வந்துருவாங்க, காலி பண்ணி நிரப்பிடுவாங்க அப்படின்னு ரொம்ப ஆசை பாசத்தோடு எல்லாரும் சங்கமும் பொறுப்பாளர் பெருமக்கள் எல்லாம் போய் மிகுந்த ஆர்வத்தோடு போய் உட்கார்ந்தோம். ஆனால் சொன்னாங்க பாருங்க, மனமுண்டு பணம் இல்லை, மனமுண்டு பணம் இல்லை, மனமுண்டு. ஆகவே எங்களுக்கு மனம் உண்டு, வாக்களிக்க எங்களுக்கு உரிமை இல்லை. எங்களுக்கு மனம் இருக்குது, போடுறதுக்கு விருப்பம் இல்லை அப்படிதான் சொல்லணும். எங்களுக்கு மனம் உண்டு பணம் இல்லை, ஆகவே எங்களுக்கு மனம் உண்டு, போடுவதற்கு விருப்பம் இல்லை. அப்படி பண்ணாதான் அந்த அரசாங்கம் நம்மளுக்கு வழிக்கு வரும் போல் தெரியுது. அந்த அரசாங்கம் ஒரு வழிக்கு வரும் அப்படின்னு நினைக்கிறோம். ஏனென்றால் வருகின்ற ஜனவரி மாதம் 6ஆம் தேதி நடைபெறுகிற வேலைநிறுத்த போராட்டத்தை இந்த அரசாங்கம் பார்க்கிறது. எப்படி இந்த அரசு சங்கங்கள் எல்லாம் எப்படி நடத்த இருக்கிறார்கள், இந்த போராளிகள் எப்படி இந்த போராடி நடத்த இருக்கிறார்கள் பார்க்கிறாங்க. ஏன்னா இப்பொழுது ஜாக்டோஜி ஒரு அமைப்பு நடத்தி கொண்டிருக்கிறது, நான் போட்டோஜி அந்த அமைப்பில் ஒரு அமைப்பு நடத்தி கொண்டிருக்கிறோம். ஆனால் எல்லோரும் இணைந்து ஜனவரி மாதம் 6ஆம் தேதி வேலைநிறுத்தம், கீழ்மட்டம் முதல் மேல்மட்டம் வரை தலைமை செயலாளர் பணியாளர் வரை இந்த போராட்டத்திலே கலந்து கொள்ள இருக்கிறோம். அந்த போராட்டத்தை அரசாங்கம் ஒரு நாள் கட்டாயம் பார்க்கும். நம்ம எப்படி நடத்துறோம், யாரெல்லாம் வேலைக்கு ஓடுறா, யாரெல்லாம் அரசாங்கம் வேலைக்கு வர்றா, யாரும் வராத போறான்னு அரசாங்கம் பார்க்கும். ஆனா பார்த்த பிறகுதான் இந்த அரசாங்கம் ஒரு முடிவுக்கு வரும். ஆகவே வருகின்ற ஜனவரி மாதம் 6ஆம் தேதி வேலைநிறுத்தத்தை மிக வெற்றிகரமாக தமிழ்நாடு முழுவதும் அனைத்து அரசு அலுவலர் சங்கங்கள், அனைத்து ஐசிடி சத்துணவு பணியாளர்கள் அல்ல கீழ்நிலையிலிருந்து மேல்நிலை வரை அனைவரும் வேலைநிறுத்தத்தில் பங்கு பெற்றால் கட்டாயம் கோரிக்கை நிறைவேறும். மாற்று கருத்தே கிடையாது. இந்த அரசாங்கத்தை 4 ஆண்டு காலம் பார்த்து 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 சலிச்சு போச்சு. நானும் பல முறை போராட்டத்தில் பேசி பேசி என் தொண்டையும் போச்சு. பல போராட்டங்களை கலந்து பல போராட்டம் நடத்திருக்கிறோம். சென்னையில போய் நடத்திருக்கிறோம், மழை நடத்திருக்கிறோம். தொடர்ந்து போராடி போராடி சலிச்சு போச்சு எங்களுக்கு. இங்கதான் இந்த அரசாங்கம். ஏன்னா ஒண்ணு கொடுக்க மாட்டேன்னு சொன்னவங்கிட்ட பிரச்சனை இல்லைங்க. நான் கொடுக்குற வாடான்னு கூட்டின்னு போயிட்டு கைப்பிடிச்சு கூட்டு போய் தவா கொடுக்குறேன்னு கூட்டின்னு போய் ஒண்ணுமே இல்லை திரும்பி போடான்னா எவ்வளவு கஷ்டம் இருக்கு மனசு. சின்ன குழந்தை ஏமாத்துற மாதிரி, சாக்லேட் கொடுத்து ஏமாத்துற மாதிரி இந்த அரசாங்கம் நம்மள தேர்தல் வாக்குறுதி 314 கொடுத்து இன்னைக்கு ரொம்ப கொடுமை பண்றான். இடைநிலை ஆசிரியர் சம வேலைக்கு சம ஊதியம் கேட்டு SSA சங்கத்தின் சார்பாக சென்னையில மிகப்பெரிய மறியல் போராட்டத்தை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்காங்க 4 நாளா. இந்த போலீஸ்கார குண்டு கட்ட அந்த பிள்ளையை தூக்கிட்டு போறான், அந்த வயசு பிள்ளையை பாக்குற போது நம்மளுக்கு எல்லாம் கஷ்டமா இருக்கு. இந்த அரசாங்கத்துக்கு என்ன பண்ணல, நம்ம அரசாங்கம் சொன்னதெல்லாம் கேட்கலையா, கேட்டு இருக்கிறோம். அரசாங்கம் சொன்ன செய்திகள் எல்லாம் மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்தலையா, சேர்த்து இருக்கிறோம். அரசாங்கம் போடுற திட்டங்கள்லாம் மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்தலையா, சேர்த்து இருக்கிறோம். அத்தனை பண்ணுகிற நம்மளுக்கு மாற்றாந்தாய் மனப்பான்மையாக இந்த அரசாங்கம்
இதுவரையும் கோரிக்கை நிறைவேறாமல் இருப்பது மிக கண்டனத்துக்குரியது. ஆக இனிமேலும் சொல்லுகிறோம் தமிழக அரசு முதல்வர்களே, இனிமேலாவது நீங்கள் பிழைத்துக் கொள்ள வேண்டுமானால் நான் வெளிப்படையாக சொல்லுகிறேன், இந்த கூட்டத்தின் வாயிலாக அடுத்த முறையும் நீங்கள் பிழைக்க வேண்டுமானால் தயவு கூர்ந்து எங்கள் கோரிக்கையை செவிசாய்த்து கோரிக்கை நிறைவேற்றி தந்தால் உங்களை கட்டாயம் நாங்கள் மறக்க மாட்டோம். எங்க அங்கன்வாடி பணியாளர்களுடைய ஊதிய உயர்வு மிக படுபாகாரத்தில் இருக்கிறது. ஒரு 16,000 ரூபாய் சம்பளம் கொடுத்தா அந்த 16,000 சம்பளத்தை வாங்கி ஒரு குடும்பத்தை நடத்த முடியுமா? பெட்ரோல் விலை 120 ரூபாய், இன்னைக்கு பவுன் விலை 1,10,000 ரூபாய். ஒரு கால் போடு தோடு வாங்கி போட முடியாது. வெள்ளி விலை அது பவுனாவது போய் போது வெள்ளியாவது வாங்கி கைக்கு போடலான்னு பார்த்தா வெள்ளியும் வாங்க முடியாது. அது 3,40,000 ஆகி போச்சு. எதுவுமே வாங்க முடியாது. இரும்பு தான் வாங்கணும். அது இரும்பு கூட வாங்க முடியாது. இரும்பு கூட 65 ரூபாய் போச்சு கிலோ. முன்ன 12 ரூபாய்க்கு வித்த இரும்பு இன்னைக்கு 65 ரூபாய் போச்சு. ஆக விலைவாசி விண்ணை முட்டி கொண்டிருக்கிறது. ஆனா இந்த அரசாங்கத்துல ஒவ்வொரு முறையும் டிஏ கொடுக்கும் போது டிஏ கொடுங்க கெஞ்சி பார்த்து 21 மாத நிலுவை இதுவரை வராமல் இருக்கிறது. 23 மாத நிலுவை இன்னும் டிஏ நமக்கு தமிழக அரசு வழங்காமல் இருக்கிறது, ஏமாத்தி கொண்டிருக்கிறது. ஒரு காலத்துல கலைஞர் முதலமைச்சராக இருக்கிற போது 4வது ஊதியக்குழு 8 டிஏ கப்புடு தின்னுட்டார். அப்புறம் 5வது ஊதியக்குழு சரி பண்ணி கொடுத்தார். 6வது குழு தொடர்ந்து சட்டம் நிறைவேற்றி எப்போதுதான் மத்திய அரசு டிஏ வழங்குறதோ பஞ்சப்படி வழங்குறதோ அதே தேதியில் அதே முறையில் தமிழக அரசு வழங்கும் சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றி கொடுத்தார் எம்ஜிஆர். அதன் பிறகு தொடர்ந்து டிஏ வாங்கிக்கிறோம். ஆனா இந்த 4 ஆண்டு கால ஆட்சியில 21 மாச அரியர டிஆர்ஏ இத்தனைக்கு பஞ்சப்படி. அது பேசிக் என்பது வேறு, பஞ்சப்படி என்பது வேறு. அது பிச்சை போடுற மாதிரி தான். விலைவாசி அந்த மாதிரி கொடுக்கிற பிச்சை போடுற அந்த பஞ்சப்படி கூட கொடுப்பதற்கு இந்த அரசாங்கத்திற்கு மனமில்லாமல் 21 மாத அறிகுறி இதுவரை வழங்காமல் இருக்கிறது. மிகப்பெரிய கண்டனத்திற்குரியது. தேர்தல் காலத்திலாவது எங்களுக்கு வழங்கல். ஏதோ பொதுமக்களுக்கு ரேஷன்கள் 5,000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்லிக்கிறீங்க நாட்டுங்குது. எங்களையும் கொஞ்சம் பாருங்க. 1000 ரூபாய் கொடுத்து அத்தனை பேர் ஓட்டு போட்டு வாங்கிக்கிறீங்க. 1,15 லட்சத்துக்கு அரசாங்கம் 1000 ரூபாய் கொடுத்துக்கிற மதுரை இருக்கு. பஸ்ல வரும்போது ஒரு அம்மா கிட்ட பேசிட்டு வந்தேன் பக்கத்துல. இன்னமா 1000 ரூபாய் வாங்குறியா? அடுத்த முறை ஆட்சியா போ, போட்டதே போதும் அப்படியே சொல்லிடுச்சுங்க. நான் போட்டதே போதும் போ அப்படின்னு. ஏம்மா மாசம் 1000 வாங்குறேன், வருஷத்துக்கு 16 வருதம்மா, என்னம்மா உங்களுக்கு கஷ்டம்? இலவச பஸ் பயணம் விட்டுக்கிறாரு அப்படின்னு வாண்டடாக பேசுற பெருசா. அதெல்லாம் தொடர்ச்சியா பேசியே வராது. நான் போட மாட்டேன். ஆகவே 1,30,00,000 பேர்ல 40 லட்சம் 45 லட்சம் பேர் தான் உங்களுக்கு ஓட்டு போடுவாங்க. தமிழக முதல்வர்களே, இதெல்லாம் கணக்கு போட்டு பாருங்க. அடுத்த திராவிட ஆட்சி மலர வேண்டுமானால் இந்த அரசியல் ஆட்சியுடைய போராட்டங்களை ரத்து செய்துவிட்டு அவருடைய கோரிக்கை எல்லாம் கூப்பிட்டு பேசி கோரிக்கை நிறைவேற்றி தந்தால் இந்த அரசாங்கம் கட்டாயம் அடுத்த முறை ஆட்சிக்கு வரும். இல்லை என்று சொன்னால் சீட் அப்படியே அனுப்புங்கப்பா. அதை பத்தி கவலை இல்லை. இன்றைக்கு சொல்லுகிறேன், நாளைக்கு சொல்லுகிறேன். 6ஆம் தேதி மறியல் சொல்லுவோம். 6ஆம் தேதி மறியல் மிகப்பெரிய பிரம்மாண்டமாக தமிழகம் நடைபெற இருக்கிறது. ஒவ்வொரு வீராங்கனைகளாக இருக்கணும். புழுப்பூச்சி மாதிரி நினைக்கிற அரசாங்கத்தை நம்ம அரசாங்கம் புழுப்பூச்சி மாதிரி நினைக்கிற கவர்மெண்ட் சர்வெண்ட் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் 5 பேரை உட்காந்துக்கிட்டு அந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர் பண்ற வேலை நம்ம எல்லாம் எதுக்குமே வாய்க்கிறாள் மாதிரி நினைக்கிறான். ஆகவே ஒவ்வொருவரும் வீராங்கனை புறப்பட்டு வருகின்ற ஜனவரி மாதம் 6ஆம் தேதி எழுச்சி மிக்க வேலை நிறுத்த போராட்டத்தை கட்டாயம் பண்ணோம், நடத்துவோம், வெற்றி பெறுவோம். வெற்றி பெறும் இந்த போராட்டம் தொடரும் என்று சொல்லி நேரம் கருதி இதோ நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.